உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களை திறந்தாலே பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது இந்த வாக்கியம் பயங்கரமா வைரலா போயிருக்கு. அதற்கான முக்கியமான காரணம் என்ன? கடந்த 2016 வருடம் சட்டமன்ற எலெக்ஷன்ல தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில கடந்த 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்ற மாதிரி தனியா ஒரு கூட்டணியை அமைச்சிட்டாங்க. சோ பழம் நழுவி பாலில் விழுந்து விடும் என்று எதிர்பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி 2016 அந்த வாக்கியம் பயங்கரமா வைரலா போய்க்கிருந்துச்சு. சோ இந்த நிலைமையில கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு பின்பாக தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியை வைத்திருக்கின்றார்கள். சோ அதிகாரப்பூர்வமாக இந்த 2026 தேர்தலில் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில தான் அங்கம் வகிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. சோ அதனாலதான் பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல அந்த ஒரு பர்டிகுலர் வாக்கியம் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிற மாதிரி பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது, அதாவது தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா, உள்ளபடியே பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி வைத்ததன் மூலமாக தேமுதிகவிற்கு பலமா பலவீனமா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலமா பலவீனமா, தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி வைத்ததன் மூலமாக தேமுதிகவுடைய தொண்டர்கள், குறிப்பாக விஜயகாந்த் அவருடைய தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றத இந்த காணொலியில சில பல தரவுகள் அடிப்படையில் பார்த்துருவோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் இளம் வழுதியின் இனிய வணக்கம். இனி ஜென்மத்துக்கு எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட பார்வைகள் இருக்கும். சோ அந்த பார்வையின் அடிப்படையில தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இணைந்தது சரியா தவறா, இல்ல தவறு என்றால் அதற்கான காரணம் என்ன, சரி என்றால் அதற்கான காரணம் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரியா? தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்ததன் மூலமாக தேமுதிகவிற்கு பலமா பலவீனமா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலமா பலவீனமா என்பதனை பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல தேமுதிகவுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, குறிப்பா விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதாவது மக்களே, பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ஒரு அரசியல் பேட்டர்ன் இருக்கும், அரசியல் பேட்டர்ன் இருக்கும். சோ அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பேட்டர்ன் என்னவென்றால், தன்னை எந்த ஒரு கட்சி எதிர்த்தாலும் அந்த கட்சிய எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய் விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் அது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பேட்டர்னே அதுதான். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்குறாரு, எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசினாங்க அப்படின்றது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பின்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்றாங்க. அவங்கள எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கீழ்த்தரமாக பேசினார்கள் என்று தெரியும். இன்றளவும் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ரொம்ப கீழ்த்தரமாக தான் பேசி இருக்கிறாங்க. நீங்க சமூக வலைத்தளங்கள பார்த்தா இருப்பீங்க. அதற்கு பின்பாக விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினாரு. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கியதற்கு பின்பாக விஜயகாந்த் அவர்களை அரசியல் களத்திலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியையும் விமர்சனம் செய்ய முடியாத அளவிற்கான வார்த்தைகளை போட்டு விமர்சனம் செய்த ஒரு கட்சி எந்த கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம். அசால்ட்டா மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களை குடிகாரன் என்று பிராண்டிங் பண்ண ஒரு கட்சி எதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம். விஜயகாந்த் அவர்களை அப்பட்டமாவே குடிகாரன் சொன்னாங்க. இப்ப தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இணைந்ததற்கு பின்பாக அந்த கட்சியுடைய தொண்டர்களும் சரி, அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய நபர்களும் சரி, பழைய காணொளிகள் எல்லாமே எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிருக்காங்க. பழைய காணொளிகள்ல கீழே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க, தயாநிதி மாறன் இருக்கிறாங்க, இதுல பின்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. மேடையில கலைஞர் அவர்கள் இருக்கிறாரு. கலைஞர் அவர்களுக்கு முன்பாகவே வடிவேல் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஒருமையில் பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஒருமையாக பேசிய ஒரு நபர் தான் வடிவேல் அவர்கள். அதை பார்த்து ரசித்த நபர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள். ஏன் கலைஞர் அவர்களும் கூட தடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போறாந்தா கலைஞர் அவர்கள் தான் வடிவேலை நியமித்து விஜயகாந்த் அவர்களை ஒருமையா பேச சொன்னதே.
எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக குடிகாரன் 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 சொல்லி பிராண்டிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிராண்டிங் பண்ண ஒரு கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த். சரிங்களா? சோ விஜயகாந்துக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்காத கட்சிகளே கிடையாது. குறிப்பா கீழ்த்தரமாக போய் விமர்சனம் செய்யாத கட்சிகளே கிடையாது. நீங்க காமராஜர் எடுத்துக்கிட்டாலுமே காமராஜரை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக முரசொலியில சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சித்தரித்த ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பின்பா தந்தை பெரியார் அவர்களுக்கும் கூட ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கு. தந்தை பெரியார் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்குது. அதுல முரசொலியில தந்தை பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு பின்பாக எம்ஜிஆர் அவர்கள். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு எதிராக ஒரு கட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த கட்சியை கொள்கை ரீதியாக விமர்சனம் செய்கின்றார்கள் என்பதனை விட தனி மனித தாக்குதல் தான் மிக அதிகமாக செய்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பேச்சாளர். அந்த பேச்சாளர் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகளும் கூட என்ன சொல்றாங்கன்னா, தயாநிதி மாறன் அவர்களும் கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சு ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டுகின்றார். ஆபாசமாக பேசுகின்ற நபர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சோ இந்த மாதிரி தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவர்களை குடிகாரன் 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 என்று பிராண்டிங் பண்ணதுல முக்கியமான நபர்கள் யாருன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். சோ அந்த அளவுக்கு பிராண்டிங் செஞ்சுட்டு இன்னைக்கு தேமுதிகல இருக்கிற விஜயகாந்த் தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகின்றேன். சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணி அமைத்ததன் மூலமாக தேமுதிகவிற்கு பலமா பலவீனமா அப்படின்றத நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில பார்த்துருவோம். அதாவது ஒரு கட்சி எங்க இருக்கின்றதோ அதனை பொறுத்துதான் அந்த கட்சிக்கு பலமா பலவீனமா என்பதனை அளவீடுகள் செய்ய முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையை ரெண்டா பொளக்குறாங்க. அதுல ஒரு பகுதியை என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்குள்ள ஒரு சிற்பமா வடிவமைக்கிறாங்க. கருவறைக்குள்ள ஒரு சிற்பமா வடிவமைக்கிறாங்க. சாமி சிலையா வடிவமைக்கிறாங்க. அதே சிற்பி என்ன பண்றாருன்னா இன்னொரு துண்டு பாறையை எடுத்து போய் அந்த கோவிலுடைய படிக்கட்டா மாத்துறாரு. அப்ப கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கட்டை மதிப்பார்கள் என்பதை விட கோவிலுக்குள்ள இருக்கிற சிலையை தான் அதிகமா மதிப்பார்கள். கோவிலுக்குள்ள சிலையை தான் கையெடுத்து கும்பிடுவார்கள். சோ ஒரே பாறையிலிருந்து வெளிப்பட்ட கற்களாக இருந்த போதிலும் கூட அந்த கற்கள் எந்த இடத்துல எந்த வடிவத்துல இருக்கின்றதோ அதனை பொறுத்துதான் அதுக்கு மதிப்பீடுகள் அளவீடுகள் செய்யப்படும். பலமா பலவீனமா என்பதனை அளவீடுகள் செய்யப்படும். சோ தேமுதிக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியை எதற்காக ஆரம்பித்தாரு? திமுக என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடும்ப கட்சி, திமுக என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊழல் கட்சி. சோ இந்த ஊழல் கட்சிக்கு எதிராக நாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியை தொடங்கினார். சோ தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவருடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தேமுதிகவிற்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை இருந்தே பழக்கப்பட்ட ஒரு நபர்கள். அப்ப தற்பொழுது தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அதனுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப இது தேமுதிகவிற்கு பலமா பலவீனமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ரெண்டாவது சில பல தரவுகளை பார்த்துருவோம். அதை வைத்து தேமுதிகவிற்கு இந்த கூட்டணி பலமா பலவீனமா அப்படின்றதை கூட நம்ம பார்த்துருவோம். கடந்த 2006 தேர்தல் சட்டமன்ற எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு போட்டி போட்டு திமுகவுக்கு எதிராக தனிச்சு போட்டி போட்டு அவருடைய ஃபுல் டார்கெட் எல்லாமே திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான். சோ 2006 திமுகவுக்கு எதிராக களம் கண்டு அவரு 8.3% வாக்குகளை தேமுதிக வாங்கியது. அதற்கு பின்பாக நாடாளுமன்ற எலெக்ஷன் 2009 அதுலயும் கூட 10% வாக்குகளை தேமுதிக வாங்கியது. அதற்கு பின்பாக 2011 சட்டமன்ற எலெக்ஷன். அந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்து 29 இடங்கள்ல வெற்றி பெற்றாரு. அதே வேளையில 7.88% வாக்குகளை வாங்கினார். இதுவும் கூட திமுகவுக்கு எதிராக களம் கண்டுதான் அவரோட வாக்கு சதவீதத்தை வாங்கினார். அடுத்து 2014 எலெக்ஷன்லுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கிடையாது, 6% வாக்குகளை வாங்குகின்றார்.
அடுத்து 2016 மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணியும் கூட யாருக்கு எதிராக அமைக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டது. அதுல 2.39% வாக்குகளை வாங்குகின்றார் விஜயகாந்த் அவர்கள். அதற்கு பின்பாக 2019 எலெக்ஷனும் திமுக கூட்டணி கிடையாது. அதுல 2.19% வாக்குகள் வாங்குறாங்க. அடுத்து 2021 சட்டமன்ற எலெக்ஷன். அந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல 0.43, அதுல டிடிவி கூட வந்து கூட்டணி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், ஒரு கட்சி எந்த இடத்துல இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் அந்த கட்சியினுடைய பலமும் பலவீனமும் அடையாளப்படுத்தப்படும், மதிப்பீடுகள் செய்யப்படும். சோ டிடிவி கூட கூட்டணி வைத்து என்ன பண்றாங்க, அவங்க 0.43% வாக்குகள் வாங்குறாங்க 2021 எலெக்ஷன்ல. 2024 எலெக்ஷன்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்து 2.59% வாக்குகள் வாங்குகின்றார்கள். சோ இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தேமுதிக கூட்டணி அமைத்தது கிடையாது. சோ அவங்களுடைய வாக்கு சதவீதம் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ததுனால அவங்க இவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்கி இருக்கின்றார்கள். சரி, இதெல்லாம் திமுகவை எதிர்த்து அவங்க அரசியல் செஞ்சதுனால இவ்வளவு வாக்கு சதவீதம் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இப்பதான் திமுகவோட கூட்டணி போறாங்களே, திமுகவோட கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னா இதை விட அதிக வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா அதற்கான வாய்ப்புகள் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் மிக கம்மி தான். ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப வாரிசு அரசியல், அதுக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல், சோ இதனை மையப்படுத்தி தான் நான் வந்து அரசியல் செய்ய போகின்றேன் என்று தன்னுடைய தொண்டர்களை அவர் வந்து திமுக எதிர்ப்பாளர்களாவே பண்படுத்தி தான் அவர் இத்தனை ஆண்டு காலமே அரசியல் செய்தார். அப்படிங்கிற பட்சத்துல இந்த 2026ல தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி போவதன் மூலமாக இந்த கூட்டணி ஒரு ஜெல்லில இருக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் என்பது என்னை பொறுத்தவரைக்கும் கம்மி தான். 2வது, அதிக சதவீத வாக்குகள் வாங்குவார்களா அப்படின்றதும் கூட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் திமுகவை அவர் மதித்ததே கிடையவே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு தகவலை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு கட்சி தன்னுடைய சுயத்தை இழக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த கட்சி நிச்சயமாக அழிவு பாதைக்கு சென்று விடும். நீங்க பாமக எடுத்துங்க, பாமக வந்து ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தோம்னா சமூக நீதி, சமத்துவம், இந்த மாதிரிதான் ஆரம்பிச்சாங்க. பாமக வந்து ஆரம்பிக்கப்பட்ட உடனே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வரவேற்புகள் இருந்துச்சு. ஏன்னா பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை தான் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். சோ ஆரம்ப காலகட்டத்துல அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது புதிரியா வந்து இருந்துச்சு. ஆனா 2011க்கு பின்பாக அவங்க சாதி அரசியல கையில எடுத்ததுனால, தன்னுடைய சுயத்தை இழந்ததுனால, அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை தலைவர்களை அவங்க பின்பற்றாதனுடைய விளைவு, சாதியத்தை தூக்கி பிடித்தன் விளைவு, இன்னைக்கு அந்த கட்சி எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி மதிமுகவும் அதே மாதிரிதான். மதிமுக யாருக்கு எதிராக ஆரம்பித்தார்கள்? குடும்ப அரசியலுக்கு எதிராக ஆரம்பித்தார்கள் மதிமுக. ஆனா மதிமுக நிலைமை என்ன? இன்னைக்கு வந்து தான் வந்து ஒரு சொந்த சின்னத்துல போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு சொந்த சின்னத்தை வாங்கி இவங்க வந்து போட்டி போட்டிருக்காங்க மதிமுக. சோ மதிமுக தன்னுடைய சுயத்தை இழந்ததனுடைய நீட்சி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து அந்த கட்சி எந்த நிலைமையில இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ அந்த வகையில தேமுதிகவும் மாறிவிடுமோ அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் இருந்தாலும் அரசியல் களத்துல எது வேண்டும் நடக்கலாம். என்ன நடக்கின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.